ஹாய் காய்ஸ், இந்த பொங்கல் லீவ் உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு? இந்த பொங்கல் லீவுக்கு நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க லீவில் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த பொங்கல் லீவுக்கு கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு தான் போயிருந்தோம். அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அடல்ட்டுக்கு 100ம் கிட்ஸுக்கு வந்து 50யும் வாங்குகிறாங்க. நாங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ண இடம் வந்து இந்த வே தான், வாக்கிங் வே தான். இதில் வந்து தண்ணி வச்சு ஏர் ஸ்ப்ரே மாதிரி பண்ணி பனிமூட்டை மாதிரி பண்ணுறாங்க. அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு அங்கே நடக்கிறப்போ. அங்கே நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே பிளான்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய விதமான பிளான்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே கிளாஸ் ஹவுஸ் இருந்துச்சு. கிளாஸ் ஹவுஸும் போய் பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயும் நிறைய விதமான பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே பறவைகள் கூடாரம்னு இருந்துச்சு. அதுக்குள்ளே போனால் பறவைங்களுக்கு ஃபீட் பண்ணலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, அதுவும் உள்ளே போய் பார்க்கலாமேன்னு உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போக போக தான் பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பேர்ட்ஸ்க்கெலாம் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல. ரொம்பவே அங்கே டைம் போனதே தெரியல கைஸ். அங்கே இருக்க எல்லா பேர்ட்ஸுமே பார்த்துட்டு பசங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். 360 டிகிரி ஹவுஸ் இருக்குன்னாங்க. அங்கே போயிருந்தோம். ஒரு ரூம் ஃபுல்லாக லைட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே தனித்தனி பேமெண்ட் பண்ணி தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான், ஆன்லைன் பேமெண்ட் தான். அதெல்லாம் என்ஜாய் பண்ணி கிட்ஸ் ஏரியா தனியாக இருந்துச்சு. அங்கேயுமே என்ஜாய் பண்ணியிருந்தோம். டாய் ட்ரெயின்லாம் இருந்துச்சு. அதில் தான் ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் எல்லாருமே வந்து ஜிப்லைனில் போயிருந்தோம். அதுவுமே புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே சென்னையில் ஜிப்லைன்றது சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 5:30க்கு மேலே எல்லா லைட்ஸுமே ஆன் பண்ணிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே ட்ரீ ஹவுஸ்லாம் இருந்துச்சு. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்கில். அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக மியூசியம் ஒன்று இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து முக்கணிகள், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதோட சீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எல்லா விதமான பிளான்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே. அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட்டர்ஃப்ளைஸ்லாம் நேச்சராகவே இருந்துச்சு. பார்க்கவே ஒரிஜினல் பட்டர்ஃப்ளை தான் நினைக்கிறோம் நாங்கள் அதை பார்த்த வரைக்கும். பெரிய பெரிய பட்டர்ஃப்ளைலாம் இருக்கான்றது அங்கே பார்த்து தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.